கடல்வாழ் உயிரினங்களை கொல்லும் பலூன்கள். அசர வைக்கும் அற்புதமான கடல்கள் நம் பூமியின் இதயம் என்றே அழைக்கப்படுகின்றன. ஆனால் அந்த இதயத்திற்குள் நாமே எறிந்த சில வண்ணமயமான ஆபத்துகள், அதாவது பலூன்கள், கடல்வாழ் உயிரினங்களை மெதுவாக கொன்று கொண்டிருக்கின்றன. கடல் ஆமை பலூனை ஒரு ஜெல்லி மீனாக நினைத்து உண்ணுகிறது. அதை உண்டவுடன் செரிமான மண்டலத்தில் அடைப்பு ஏற்பட்டு அதனால் அதை வெளியேற்றவும் முடியாமல் போகிறது. இதன் காரணமாக உணவு உண்ண முடியாமல் பசியால் இறந்து விடுகிறது. பலூனுடன் நூல் இருந்தால் அதன் கழுத்தோ உடலோ நெருக்கப்பட்டு விடுகிறது. இதனால் உண்ணவோ நீந்தவோ மூச்சு விடவோ முடியாமல் இறந்து விடுகிறது. இது ஏதோ ஒரு கடல் ஆமையின் கதறல் அல்ல. இது கடல் ஆமை, டால்பின், சுறா உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான கடல்வாழ் உயிரினங்களின் அழிவின் ஒலி, நம் காதுகளில் விழாமல் மரணித்து போகும் ஓலம். ஒவ்வொரு ஆண்டும் உலகம் முழுவதும் 10 லட்சத்திற்கும் அதிகமான கடல்வாழ் உயிரினங்கள் பிளாஸ்டிக் கழிவுகளால் உயிரிழக்கின்றன என்று மதிப்பிடப்படுகிறது. அதில் முக்கிய காரணங்களில் ஒன்று பலூன்கள். பலூன்கள் சுருங்கி விழும்போது அவை பிளாஸ்டிக் போலவே நீரில் கரையாமல் மிதந்து கிடக்கும். சில பலூன்கள் பயோடிகிரேடபிள் என்று சொல்லப்பட்டாலும் அவை மக்குவதற்கு சில ஆண்டுகள் ஆகும். அதற்குள் பல உயிர்கள் பலியாகி விடுகின்றன. கொண்டாட்டத்திற்காக நாம் வானில் பறக்கவிடும் அந்த பலூன்கள் நீர்நிலைகளில் விழுந்தால் இறுதியில் கடலை சென்று அடைகின்றன. அங்கு பல கடல்வாழ் உயிரினங்களின் அழிவுக்கு காரணமாகின்றன. சில மணித்துளிகள் கொண்டாட்டத்திற்காக பல உயிரினங்களின் வாழ்நாளையே நாம் பறித்து விடுகிறோம். அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகளில் சில மாகாணங்கள் பலூனிற்கு தடை விதித்துள்ளார்கள். எந்த ஒரு கொண்டாட்டத்தையும் மெருகேற்றுவது உண்மையான அக்கறையும் நேர்மையான புன்னகையும் தானே தவிர பிற உயிர்களை அழிக்கும் செயல்கள் அல்ல. எந்த ஒரு கொண்டாட்டமும் நல்ல விளைவுகளையே இந்த மண்ணிற்கு தர வேண்டுமே தவிர சுற்றுச்சூழல் அழிவிற்கான முன்னறிவிப்பாக மாறக்கூடாது. நாம் விரும்பி முனைந்தால் நல்ல மாற்றங்கள் சாத்தியம். பலூன்களுக்கு பதிலாக காகிதத்தால் விதவிதமான வடிவங்களில் அலங்கார பொருட்கள் தயாரித்து பயன்படுத்தலாம். பல வண்ண பலூன்கள் வானத்தில் பறப்பதை பார்த்து நாம் மகிழ்கிறோம். ஆனால் அந்த வண்ண அழகுகள் கடலில் விழும்போது பல உயிர்களின் இருண்ட முடிவுக்கு துவக்க உரை எழுதுகிறது. இனி நாம் கொண்டாடுவது வாழ்வாக இருக்கட்டும், மாசாக அல்ல. இயற்கை மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு குறித்த எங்கள் காணொளிகளை தொடர்ந்து காண எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவும் ஊக்கமும் அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். லெட் நேச்சர் லிவ்.